ஒரு ஊரில் பண்டிதர் ஒருவர் யாரையாவது மனசு நோகும்படி பேசி மகிழ்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் நாவிதர் கடைக்கு முடித்திருத்தம் செய்ய வந்தார் பண்டிதர். என்னப்பா, முடிவெட்ட எவ்வளவு, சவரம் பண்ண எவ்வளவு என்றார் பண்டிதர். நாவிதனோ, முடிவெற்ற நாளனா, சவரம் பண்ண ஒரணா சாமி என்று பணிவுடன் கூறினார். பண்டிதர் சிரித்தபடியே, அப்போ என் தலையை சவரம் பண்ணு என்று நக்கலாக சொல்லிவிட்டு அமர்ந்தார். பண்டிதர் வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. வேலையை ஆரம்பித்தார். நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த பண்டிதருக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது. உடனே, ஏண்டாப்பா, ஓன் வேலை முடி வெட்டுறது, ஓன் கைகளைத்தானே பயன்படுத்தி வெட்டுற, அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம உன்னை நாக்கோட சம்பந்தப்படுத்தி நாவிதன்னு சொல்றாங்க என்றார் நக்கலாக. இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும் என்று நம்பினார். ஆனால் நாவிதர், நல்ல சந்தேகங்க சாமி, நாங்க தொழில் செஞ்சா மாத்திரம் பத்தாது. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அலுப்பு தட்டாம இருக்க இதமா 4 வார்த்தை பேசுறதுனாலதான் நாங்க நாவிதர்கள். எங்க பேச்ச கேட்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா என புன்னைகையோடு சொன்னார். இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடுப்பேற்றியது. அடுத்த முயற்சியை துவங்கினார். இதென்னப்பா, கத்தரிக்கோல்னு சொல்றீங்க? கத்தரி மட்டும்தானே இருக்கு, கோல் எங்கே காணோம் என்றார் பண்டிதர். சாமி, ரொம்ப சிரிப்பா பேசுறீங்க என்று பலமான சிரிப்புடன் நிறுத்திக் கொண்டார் நாவிதர். இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம்தான். கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார். எப்ப பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற, ஊர்லயே நீதான் பெரிய வெட்டிப்பய போல என்றார். இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்திவிட்டது. அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் தென்பட்டது. பண்டிதரோ நாம் நினைத்தது நடந்துவிட்டதாக எண்ணி கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்கலை யோசித்துக் கொண்டிருந்தார். இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார். பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு கேட்டார். சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? பண்டிதர் உடனே ஆமாம் என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழித்தெடுத்து அவர் கையில் கொடுத்து, மீசை வேணுமுன்னீங்களே சாமி, இந்தாங்க என்றார். பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது கையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர். நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார். பண்டிதரின் அடர்த்தியான புருவத்தில் கை வைத்தபடி கேட்டார், சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா? இப்போது பண்டிதர் சுதாரித்தார். வேணும்னு சொன்னா வெட்டி கையிலல்ல கொடுத்துடுவான் என நினைத்து கொண்டு, இந்த புருவம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்றார். நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் வழித்தெடுத்து, சாமிதான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அத குப்பையில போட்டுடுறேன், சாமி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது என்றபடி கண்ணாடியை பண்டிதரின் முகத்துக்கு முன்பாக காட்டினார். 40 வருஷமாய் ஆசையாய் வளர்த்த மீசையும் இல்லாமல், முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல், குனிந்த தலை நிமிராமல் ஒரணாவை அவர் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியில் தளர்ந்து போய் நடையை கட்டினார் பண்டிதர். தலைக்கணம் நம் தலையெழுத்தை மாற்றிவிடும். இந்த பிரபஞ்சம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது. அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைகளே. ஆகவே இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நேசிப்போம், மதிப்போம். நன்றி.